வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க பல முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹெச்இடி யூஜிடிஆர்பி காமன் டேட்டுக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகளை விரைவில் வெளியிட போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ நாளை பள்ளிகள் திறக்கப்பட நிலையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு எப்பொழுது, இது குறித்த தகவல் வந்திருக்குங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்டத்தட்ட 18,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிக நியமனங்களாக எஸ்எம்சி மூலமாக உடனடியாக நியமனத்துக்கு உண்டான ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது ஏன் 303 கோடி நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறை வேகன்சிஸுமே உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறது அப்படின்ட்டு ஆதவர்ச்சனை ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 149 ஜீவோவும் 2013-17 டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கும் 17 ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தரம் அனைத்துமே நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே நம்ம ஒன்றா பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளை பள்ளிகள் திறக்கப்பட நிலையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு. ஸோ இந்த கலந்தாய்வை விரைவாக நடத்தணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் தொடக்க கல்வி இயக்கங்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 30,000க்கும் மேற்பட்ட துவக்க நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கான ஆண்டுதோறும் பொது மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு பணி நிரவல் நடத்தப்பட்டு வருகிறது. விண்ணப்பங்களும் பெறப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கலந்தாய்வு அடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் ஜூலை மாதம் வரை நடந்தது. இதனால் மாறுதல் பெற்ற ஆசிரியர்கள் புதிய பள்ளிகளில் சேர காலதாமதம் ஏற்பட்டது. இதேபோல் நடப்பாண்டு கோடை விடுமுறை முடிந்து நாளை 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இந்த பள்ளிகள் இன்றைக்கி திறந்துருச்சு அப்படின்லாம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இம்மாத இறுதிக்குள் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்தி முடிக்கணும். இது குறித்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறப்பை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஜூலை மாதம் வரை கலந்தாய்வு நடத்தப்பட்டதால் ஆசிரியர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இதை உடனடியாக எங்களுக்கு நடத்தி முடிங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதில் ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் எஸ்எம்சி மூலமாக 18,000 தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக நியமித்துக் கொள்ளலாம். அதற்கான ஒரு அரசாணை பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இது மட்டுமே கிடையாது, முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்னலாம் குறிப்பிட்டு சொன்னாரோ அது எல்லாமே இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் வர இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 149 ஜிஓவை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஆணையம் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நியமன தேர்வையும் ரத்து செய்ய போகிறாங்க. இனி பார்த்திங்கன்னா நியமன தேர்வு போட்டித் தேர்வு இல்லாமல் ஆசிரியர்களுடைய நியமனம் நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து நீங்கள் இந்த டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் இன்னும் போடல 2013-17 அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிச்சயமாக இதற்கு ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சுமூகமான முடிவு எடுக்குவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 2026 மற்றும் 27 ஆண்டுக்கான பதவி உயர்வு கலந்தாயினை தொடக்க கல்வித்துறை மற்றும் கல்வித்துறையில் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தடை வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 29/4/2026 அன்று வழங்கப்பட்ட ஒரு இடைக்கால உத்தரவு. இது பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு தொடர்பான வழக்கு. ஸோ இந்த தீர்ப்பில் கூறப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி கோபி மற்றும் செந்தில்குமார் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வி இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் 2022ஆம் ஆண்டு பதவியிற்கான கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. முந்தைய ஆண்டுகளுக்கான பதவி முடித்து வழங்கப்படாமல் 2026-27 புதிய பதவி கலந்தாய்வு தொடங்கப்பட்டது. எனவே மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் இதை தெரிவிச்சிருக்காங்க.
இதுக்கான தடை உத்தரவு இருக்கிற நிலையில் ஏன் மாற்றுறீங்க அப்படின்றாங்க. ஸோ பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம். +2 மதிப்பெண் திருத்தங்கள் மேற்கொள்ள இறுதி வாய்ப்பு 5/6/2025க்குள் ஏடி அலுவலகத்தில் ஒப்படைக்க அரசு தேர்வுகள் இயக்குநரகம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ உடனடியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.